வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டிராகன் படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி படம் ரொம்ப நல்லா இருந்தது. படத்தை பற்றி நிறைய இன்டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் நான் வந்துட்டு என்னுடைய இன்டர்வியூவில் சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஐ அடோர் அசோக் மாரிமுத்து சார்ஸ் ஒர்க். ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ரொஃபஷனல் ரைட்டர்ஸ். நீங்கள் கமர்ஷியல் சினிமா ஸ்பேஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒர்க் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும் ஒன்ஸ் டிராகனுடைய தியேட்ரிக்கல் ரன் முடிஞ்சதுக்கப்புறம். பிகாஸ் ஐ ஆக்சுவலி அடோர்ட் த ஃபிலிம். பொதுவாக வந்துட்டு இப்போது நிறைய கமர்ஷியல் படத்துலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாங்கர் ரனில், அதாவது இப்போது தேட்டரில் முடிச்சுட்டு ஓடிடியில் பார்க்குறோன்னு வைங்களேன், அப்போ வந்துட்டு மோஸ்ட்லி டசன்ட் கனெக்ட் வித் லார்ஜர் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ். ஓகேவா? பட் நிறைய படங்கள் வந்துட்டு இந்த ஒரு ப்ராப்ளம்லேருந்து தப்பிச்சிருக்கு. அதில் முக்கியமான படமாக நான் பார்க்குறது வந்து ஓமை கடவுளே. when the director has the most contact with the ஆடியன்ஸோட ரூட்டடாக ரொம்ப கனெக்டடாக இருக்கிற ஒரு டேரக்டராக இருந்தாருன்னா அவரால் வந்துட்டு தோக்கவே முடியாதுன்றது நான் ரொம்ப நம்புகிற ஒரு ஃபிலாசபி. அந்த வகையில் அசோக் மாரிமுத்து வந்துட்டு கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் சேருவாருன்றது இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஸ்பாய்லர்ஸ் பற்றி பேச போகிறோம். எனக்கு பர்சனலாக டிராகன் பற்றி பாராட்டினவங்க நிறைய பேர் வந்துட்டு இந்த படத்துக்கும் ஓமை கடவுளுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸை பற்றி பேசி நான் பார்க்கல. பட் எனக்கு தேட்டரில் நான் பார்க்கும்போதே வந்துட்டு நிறைய ஓமை கடவுளை ஹொமாஜஸ்ன்றதை தாண்டி செல்ஃப் பிளாகியரிசம்னு கூட சிலர் வந்துட்டு இதை கேலியாக சொல்லலாம். ஆனால் நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு இது ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வாட்டி 12th படிக்கும்போது ஜாலியாக ஷேர் பண்ணிக்கிட்டு என்னென்னா, டாக்டருடைய ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்னும் பீஸ்டோட ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்னும் ரொம்ப சிமிலராக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு ஒரு ஜோக்காக ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். அது வந்துட்டு டிராகன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்பாட்டமாக தெரிஞ்சுது. இன்ஃபேக்ட் அஸ்வத் சாரே வந்துட்டு நிறைய இன்டர்வியூஸில் வந்துட்டு டிராகனில் வர மிஷ்கின் சாரோட கேரக்டர் வந்துட்டு ஓமை கடவுளையில் வர விஜய் சேதுபதி சாரோட கேரக்டரோட ரொம்ப சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆக்சுவலி அது உண்மை தான். அதை தாண்டி நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நான் பேசணும் அப்படின்னா ஸ்பாய்லர் கேட்டகரிக்குள்ளே போயிடும். அதெல்லாம் பற்றி நான் பேச போகிறேன். அதுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த டைம் ஃப்ரேம்க்கு அடுத்து வரப்போகிற கண்டென்ட்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. தயவு செஞ்சு படத்தை பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா படம் நிஜமாகவே நல்லா இருக்குது. ஐ மீன் என்னோடய ஒப்பீனியன் தான் இது. நீங்கள் படம் பார்த்துட்டு வந்துட்டு என்னடா நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இது என்னுடைய டேஸ்ட்டு தான். எனக்கு ஓமை கடவுளே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஓமை கடவுளை பிடிச்சவங்க தயவு செஞ்சு இங்கே ரிவ்யூவே பார்க்க வேணாம், போய் படத்தை பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஓமை கடவுளை கூட இருக்க சிமிலாரிட்டிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்க வேணாம். இது வந்துட்டு டீகோடிங் வீடியோ வாடா அப்படின்னா கிடையாது. என்னோடய ஒப்பீனியனில் எனக்கு பர்சனலாக இந்த வட்டம் போட்டு அதில் என்ன இருக்குது பார்த்தீங்களா, இதில் மூலமாக டேரக்டர் என்ன சொல்ல வராரு பாருங்கள், அப்படிலாம் சொல்கிறதில்ல ஈடுபாடு இல்லை. எனக்கு வந்துட்டு டேரக்டர்ஸோட முந்தின ஒர்க்ஸோட அவங்க இப்போ பண்ணுறது அதெல்லாம் கம்பேர் பண்ணுறதே ஒரு தனி கிக்கு. ஆக்சுவலி அது நிறைய பேர் தெரியாது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம டிராகனுக்கும் ஓமை கடவுளுக்கும் இருக்கிற இந்த எப்படி சொல்கிறது, ஜார்ஜ் லூக்கஸோட ஒரு பழைய கிளிப் ஒன்று இருக்குது. அவர் வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ரியேட்டிவ் பர்சன்ஸ் யூ கேன் சி இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அவருடைய ஒரு கிளிப்பு ஒன்று இருக்குது. இட்ஸ் லைக் போயட்ரி இட் வில் ரைம் அப்படின்னு வரவர். கிட்டத்தட்ட அந்த விஷயம் இருக்குல்ல, போயட்ரி மாதிரி ரைம் ஆகுறதுன்றது அதுதான் வந்துட்டு டிராகனுக்கும் ஓமை கடவுளுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த டைம் ஃப்ரேமுக்கு அப்புறம் நம்ம ஸ்பாயிலர் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்ட்டு நான் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் வந்துட்டு என்னால் இது பண்ண முடியாது. தயவு செஞ்சு டிராகன் பார்த்துட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய எக்ஸைட்டிங்கான சின்ன சின்ன நியூவான்சஸை பற்றி நான் பேசுவேன்னு நினைக்கிறேன். தெரியல அது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சா, இல்லைனா என்ன தேஜ் வளரிட்டு அப்படின்னு சுதாகர் சொல்லுவார், அந்த மாதிரி சொல்லிவிடுங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு டிராகன் டிஸ்கஷன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓமை கடவுளுக்கும் டிராகனுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு படத்துலையுமே இருக்க ப்ரொட்டாகனிஸ்ட் வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ப்ரொட்டாகனிஸ்ட். அதாவது அவங்க ரெண்டு பேருக்குமே ஃபண்டமெண்டலி தே ஆர் ஃப்ளாட் பீப்புள். நம்ம வந்துட்டு பொதுவாக இந்த மாதிரி ராம் காமில் பார்க்குற ஐடியலிஸ்டிக் ஹீரோஸ் அவங்க கிடையாது. அப்படி ஃப்ளாடாகவே இருந்தாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேயன் சாருடைய அவருடைய எர்லியர் படங்கள் லைக் ரெமோ, மனங்குத்தி பறவையில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஃபண்டமெண்டலி ப்ரோக்கன் கேரக்டர் தான். ஆனால் வந்துட்டு அட் தி எண்ட் ஆஃப் த டே அவர் என்ன டிசைர் பண்ணுறாரோ அதெல்லாமே அவர் கிடைக்கும். இது வந்துட்டு தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு அந்த டைமில் இண்டஸ்ட்ரியில் நாம இருந்த ஒரு விஷயம். ரெமோ வரைக்கும்னு கூட சொல்ல முடியாது, மிஸ்டர் லோக்கல் வரைக்குமே இதுதான் ஒர்க் ஆகும்ட்டு இண்டஸ்ட்ரியில் இருந்த நிறைய பேர் நம்பிட்டு இருந்த ஒரு விஷயம். ஒன்ஸ் இந்த யங்கர் ஜென்ரேஷன் டேரக்டர்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நிறைய கிளிஷேஸை வந்து உடைக்கிறதுன்றதே ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. நான் ராம் காமுக்குன்னு செட் பண்ண சில ஸ்டாண்டர்ட்ஸை ஓமை கடவுளையிலே வந்துட்டு அசோக் மாரிமுத்து ஒரு பர்டிகுலர் கிளிஷியை வந்து பிரேக் பண்ணியிருந்தார். லைக் வந்துட்டு பொதுவாக ஒரு ஹீரோ கேரக்டருக்கும் ஹீரோயின் கேரக்டருக்கும் ஒத்து போகல அப்படின்னாலே ஹீரோயின் கேரக்டரை வந்துட்டு ஸ்லட் ஷேம் பண்ணுறது, இல்லைனா வந்துட்டு அந்த கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும். வேற நீங்கள் ஓமை கடவுளில் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்குமே அவங்களுக்கான டிக்னிட்டியோட தான் அவர் வந்துட்டு எழுதியிருப்பார். அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி தான் டிராகன்லேயுமே இருக்குது. ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிமிலாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா
டிராகனில் வந்துட்டு சூடோ கான்ஃப்ளிக் பாயிண்ட் எனக்கு வந்து இப்படி சொல்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு, சூடோ கான்ஃப்ளிக் பாயிண்ட் அப்படின்றது. ஏன்னா நம்ம ஆஸ் ஆடியன்ஸாக வந்துட்டு இத்தனை வருஷமாக பார்த்த ராம்காம் படங்களில் வந்துட்டு ஒரு கான்ஃப்ளிக்ட்னா இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் ப்ரூவ் பண்ணி காட்டுறதுன்றது நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஒரு பாயிண்டில் வந்து எரிச்சல் வர அளவுக்கு கூட ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதுதான் வந்துட்டு 2 கதையிலையுமே இருக்கும். ஓமே கடவுளையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் கேரக்டர் வந்துட்டு ஒன்ஸ் விஜய் சேதுபதி கேரக்டர் கையிலேருந்து அந்த டிக்கெட்டை வாங்கினது தான் அவருடைய லைஃப் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்ற பாயிண்ட்டு தான் ஆக்சுவலாக அந்த கேரக்டரோட ஆர்க் வந்துட்டு நிஜமாகவே கிக்கின் ஆகிற பாயிண்ட்டு. ஓகேவா? ஓமே கடவுளைக்கும் டிராகனுக்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா, டிராகன் வந்துட்டு இந்த கேரக்டரோட ஃபுல் ஃப்ளாஸை செட்டப் பண்ணுறதுக்கே அவ்வளோ டைம் எடுத்துக்கும். அது வந்துட்டு தப்பான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பக்காவாக அந்த ஃபஸ்ட் ஹாஃப் அவர் யூட்டிலைஸ் பண்ணி இவன் எவ்வளோ ரிக்ரெட்டே இல்லாமல் என்னடா இது அடுத்தவனோட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு ரிக்ரெட்டே இல்லாமல் இருக்கான். அண்ட் அதில் வந்துட்டு எந்த ஒரு ஃப்ளாஸுமே இல்லாமல் பக்காவாக போயிட்டுருக்கு இவனுக்குன்ற ஒரு ஆடியன்ஸ்க்கே ஒரு சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்டர் கரண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கு இருந்துச்சு, நான் எல்லாருக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்க டைமில் கரெக்டாக மிஷ்கின் சாரோட கேரக்டர் உள்ளே கொண்டு வந்து அந்த கேரக்டர் உள்ளே கொண்டு வரப்படுற விதமும் அஸ்வத் வந்துட்டு எந்தளவுக்கு ஆடியன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறாருன்றது தான் எனக்கு காமிச்சிது. ஏன்னா பொதுவாக நம்ம சினிமாவில் ஹீரோஸ் வந்து சிகரெட் பிடிக்கிறது ஒரு ஸ்டைலாக இருக்கும். ரஜினி சாரோடைய ஸ்டைல் தான் மோஸ்ட்லி எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இந்த படத்தில் பார்த்தா சிகரெட்டை சுண்டி விடுறதுன்றத ஒரு தனி ஸ்டைலாக பண்ணியிருப்பாங்க. அப்படி சிகரெட்டை சுண்டி விடுறது கூட ஒரு பே ஆஃப் வைக்கிறது தான் வந்துட்டு அஸ்வத் அவர்களுடைய ரைட்டிங்கில் இருக்க வெற்றியாக நான் பார்க்குறேன். அதை தாண்டி வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த கான்ஃப்ளிக் பாயிண்ட் வரைக்கும் பக்காவாக ஹீரோ கேரக்டர் செட்டப் பண்ணதால தான் செகண்ட் ஹாஃபில் ஒரு டாமினோவாக தட்டும்போது டேரக்டரோடு சேர்ந்து ஆடியன்ஸும் எக்ஸைட் ஆகிறோம். இது வந்துட்டு ஓமை கடவுளையிலையும் இருக்கும். பட் ப்ராப்ளம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓமை கடவுளையில் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் மோஸ்ட்லி ஒரு ஹீரோ கேரக்டர் வந்து நமக்கு செட்டப் ஆகுது, அது வந்து உண்மை தான். ஆனால் அந்த கேரக்டர் ப்ரோக்ரஸ் ஆகலை. அதாவது எப்படி சொல்கிறது, அவனோட ஃப்ளாஸ் வந்துட்டு ஸ்டாக்னேட்டடாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது வந்துட்டு பெரிய குறைன்னு சொல்ல முடியாது நம்மளால். பட் கம்பேரிட்டிவ்லி நிறைய பேர் வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் குறையா சொல்லியிருந்தாங்க ஓமை கடவுளையில். வேறு டிராகனில் அப்பார்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் போர்ஷன்ஸை தாண்டி அஸ்வத்துக்கு பேட்சியான போர்ஷன்ஸ், அதாவது ரைட்டிங்கில் வந்துட்டு ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருந்துட்டாருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட்டு கூட வைக்கல அவர். இன்ஃபேக்ட் இந்த படத்தை நிறைய பேர் லவ் டுடே கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா நியாயப்படி இந்த படத்தை கம்பேர் பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு ஓமை கடவுளை கூட தான் கம்பேர் பண்ணணும் இதை. ஸோ அந்த சரி மெயின் கான்ஃப்ளிக் பாயிண்ட்டுக்கு வந்துடுறாரு. ஓகேவா? மெயின் கான்ஃப்ளிக் பாயிண்ட்லேருந்து அந்த செகண்ட் சான்ஸ் கிக்கின் ஆனதுலேருந்தே ஃபஸ்ட் ஹாஃபில் செட்டப் பண்ணது எல்லாத்துக்குமே பே ஆஃப் இருந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஓமை கடவுளையில் ஹீரோவோடைய அந்த சீனியர் அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்களா, மீரா அக்கா அப்படின்றவங்க, அவங்களோட டைரக்ஷன் கேரியர் வந்துட்டு ஏன் இப்படி நாசமாக போச்சு அப்படின்றதுக்கான ஒரு பே ஆஃப். இந்த ப்ரொடியூசரை வந்துட்டு அவங்க இன்சல்ட் பண்ணிட்டு வர்ற சீனு, அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களோட எக்ஸ் லவ்வரு, அதை ஒட்டி ஒரு ப்ரில்லியண்ட்டாக வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் அவர் வச்சுருந்த செட்டப்பு, அதுக்கான பே ஆஃப். இந்த மாதிரி ஒரு டாமினோவாக அவர் தட்ட அதே சமயம் எப்படி வந்துட்டு இந்த அசோக் செல்வன் கேரக்டர் வந்துட்டு அவரே அறியாமல் அவர் ரித்திகா சிங் கேரக்டரோட அவருக்கு ஒரு லவ் ஃபார்ம் ஆகுதுன்றது கொண்டு ரொம்ப பக்காவாக ஸ்ட்ரக்சர்டாக இருந்தது செகண்ட் ஹாஃபில் ஒரு மொமெண்ட்டு கூட வந்துட்டு ரேண்டமாக கட்டமைக்கப்பட்ட மொமெண்ட்டே கிடையாது. இட்ஸ் ப்ரில்லியன்ட். ஓகேவா? அதே தான் வந்துட்டு டிராகன்லேயும் இருக்கும். டிராகனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் இவர் அராத்தா பண்ணியிருப்பார்ல அந்த ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில், அதெல்லாம் இவர் திருப்பி எப்படி இது பண்ணுது. அதே மாதிரி இவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு கேரக்டர் வந்துட்டு இவர் லைஃப்குள்ளே திருப்பி என்ட்ராகிற விதம், அவங்க இவருக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதை தாண்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா இவர் சொல்கிற பொய்களே வந்துட்டு இவர் கேரக்டர் வந்து திருப்பி அடிக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஓமை கடவுள் அளவுக்கு ரொம்ப சட்டிலாக போல் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி சொல்ல முடியாதாலும், பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட அதுக்கு கால் பேக் கொடுத்து ஒரு பே ஆஃப் கொடுத்து ஒரு ஃபுல் க்ளோஷர், அதாவது ஒரு முழு படமாக நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்புறது தான் வந்துட்டு அசோக் மாரிமுத்துவோட ஜீனியஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான சிமிலாரிட்டி, ஸ்ட்ரக்சரலி ஸ்பீக்கிங் 2 படத்துலையுமே வந்துட்டு ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து செகண்ட் சான்ஸை கோட்டை விட்டுருவோம். அது நிறைய பேர் வந்து கவனிக்க தெரியாது. ஆக்சுவலி ஓமை கடவுளில் கோட்டை விட்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் என்ன பண்ணணும்னா இந்த செகண்ட் சான்ஸ்லேயுமே ஹி வில் ஃபால் ஃபார் ரித்திகா சிங்ஸ் கேரக்டர். ஓகேவா? அது நடக்குது. பட் அந்த காடு கொடுத்த கண்டிஷனை அவன் மீறிடலாம். ஸோ அந்த சான்ஸ் அவர்கிட்ட எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா நடக்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு நார்மலாக நம்ம ராம்காமில் பார்க்குற விஷயங்கள் தான். அவர் வந்துட்டு அப்புறமா ரித்திகா சிங் கேரக்டர் கன்வின்ஸ் பண்ணி லவ் பண்ணுறதெல்லாம். பட் டிராகனில் சம்திங் மச் மோர் நோபல் ஹேப்பன்ஸ். அதாவது என்னென்னா அந்த செகண்ட் சான்ஸ் வந்துட்டு இவர் கையை விட்டு போகுது. ஓகேவா? இந்த ராகவன்ற கேரக்டர் சக்ஸஸை ஃபேக் பண்ணுறது மட்டுமே தன்னுடைய ஒரு கோலாக வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆள். சரி, நிஜமான சக்ஸஸ் எப்படி இருக்குன்ற டேஸ்ட் கிடச்சிருச்சு அவருக்கு. இதுக்கப்புறம் அவர் ரெடீம் ஆகிட்டாருன்னும் போது கடைசி எக்ஸாமில் வச்சா இருப்பார் ஆப்பு.
அங்கே தெரியுது அசத் மாரிமுத்து அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய ஜீனியஸ் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு பர்சனலாக ஒரு படத்தில் ஹீரோ கேரக்டர் வந்து டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டான்றதே வந்துட்டு பை பண்ண முடியாது, நிறைய பேரால் பை பண்ண முடியாது. அதை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு கேரக்டராக ப்ராப்பராக அன்ஃபோல்ட் ஆகுது நம்ம முன்னாடி. பட் ஃபுல்லாக எப்பட்றா எல்லாமே பக்காவை போதேன்னும் போது ஒரு ட்விஸ்ட் இருக்கும்போது தான் அதுவும் நம்மளை ஆடியன்ஸாக கன்வின்ஸ் பண்ணுறது. நம்ம வந்துட்டு ஒன்றும் லைக் முட்டாள் மாதிரி அவுட் ஆஃப் நோவேராக ஹீரோயின் கேரக்டர் வந்து டக்குன்னு பாம்பே போயிடறாங்கலாம் இல்லை. ஹீரோயின் கேரக்டருக்கு வந்துட்டு இவர் போய் சொல்லியிருக்காரு முன்னாடியே பாம்பே போயிருக்கேன் அப்படின்ட்டு, ஆஃபீஸில் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிடுறாருன்றது ஒரு சின்ன விஷயம். அது வந்துட்டு கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் நிறைய வாட்டி வருது அப்படின்றத தாண்டி அந்த ஒரு விஷயமே வந்துட்டு இவரை ஒரு தப்பு பண்ண வச்சு அந்த தப்புக்காக இவர் ரிக்ரெட் பண்ணி இவருக்கு கிடைக்கிற அந்த செகண்ட் சான்ஸை வந்துட்டு உதறி தள்ளி இதெல்லாம் வந்துட்டு இட் ஷுட் நாட் பி செலிப்ரேட்டட், இட் ஷுட் பி வர்ஷிப்ட் இன் மை ஒப்பீனியன். இதெல்லாம் வந்துட்டு என்னடா இவன் இவ்வளோ இது பண்ணி பேசுகிறான். ஆஃப்டர் ஆல் இது வந்து ஒரு 3 hours பாப்கார்ன் படம் தானே அப்படின்னா, எஸ் இட்ஸ் 3 hours பாப்கார்ன் படம் தான். பட் இப்போலாம் 3 hours பாப்கார்ன் படத்துக்கு தான் வந்துட்டு ரொம்ப டேக் அண்ட் ஃபார் கிராண்டடாக எழுதுகிறாங்க. எனக்கு கமர்ஷியல் படத்தை வந்துட்டு ரொம்ப டேக் அண்ட் ஃபார் கிராண்டடாக பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கே வந்துட்டு அந்த மசாலா சினிமான்றதுக்கு மேலே ஒரு வெறுப்பு வந்துடுது. எனக்கு வந்துட்டு ட்ராகன்லேருந்து ஒரு டேக் அவேவாக நான் என்ன நினைக்கிறேன்னா, you don't have to go genre specific. I think if you are working with a star, that's about it. ட்ராகனுக்கும் ஓமே கடவுளுக்கும் இருக்கிற இவ்வளோதான் சிமிலாரிட்டிஸான்னு கேட்டால் இப்போது என் மைண்டில் வந்துட்டு தோணுன சிமிலாரிட்டிஸ் வந்துட்டு இதுதான். சிமிலாரிட்டிஸை தாண்டி இட்ஸ் டிஸ்கஷன் தான். ஸ்ட்ரக்சரலி எவ்வளோ சிமிலராக இருந்துச்சு ரெண்டு கதையும் அப்படின்ட்டு தான். இன்ஃபேக்ட் இந்த ரைமிங் பேட்டர்ன் வந்துட்டு நிறைய ரைட்டர்ஸ் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்குன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா நான் வந்துட்டு மாவீரன் பார்க்கும்போது எனக்கு அது ஒரு ஹையை கொடுத்துச்சு. ஏன்னா மடோன் சாருடைய முந்தின படம் மண்டேலாலேயுமே அவர் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணாரோ ஒரு ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸர் ஃபீல் தருது இல்லையா. இதுக்கு வந்துட்டு நீங்கள் பாட்டு எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. பை எசன்ஸ் வந்துட்டு ரெண்டு படமும் சிமிலராக இருந்தாலே போதுன்றது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஐ ஹோப் STR 51 வந்துட்டு STRோட கெரியர்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிமார்க்கபிள் படங்களில் ஒன்றா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பாப்போம் அஸ்வத் சார் என்ன பண்ணுறாருன்ட்டு. ஐ எம் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட் ஃபிலிம். ஆக்சுவலி ட்ராகனுக்கே நான் ரொம்ப பெரிய ஹைப் வச்சுருந்தேன். பட் சாட்டிஸ்ஃபைங்லி அந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. எல்லாருமே பிடிக்கல அந்த ட்ரெய்லர், என்ன பண்ணுறது. ஸோ அப்படி இருந்தது. பட் படம் வந்துட்டு இட் வாஸ் ஃபார் பெட்டர். இட் வாஸ் இதான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ். நான் பார்த்த தேட்டரில் இவ்வளோ கைத்தட்டல் சவுண்ட் வந்து கடைசியாக நான் எடுத்தது டாக்டர் படத்துக்கு. டாக்டர் வந்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. டாக்டருமே எனக்கு அந்த படத்தை பற்றி அனலைஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். டாக்டர் படத்தை அனலைஸ் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய்.